ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி குழம்பு செஞ்சு வீட்டில் எல்லாரையும் போர் அடிக்கிறோம் அப்படின்னா ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, எல்லாரோட பாராட்டையும் வாங்கலாம். கடலை பருப்பில் தான் உருண்டை குழம்பு பண்ண போகிறேன். அதோட ரெசிபியை பார்த்துலாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை, புளி கரைசல், ரீஃபைண்ட் ஆயில், கடுகு, வெந்தயம், குழம்பு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கேன். கடலைப்பருப்பை ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். அது என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். கடலைப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் ஊற வைக்கணும். அது கூடவே வந்து என்னென்னா ஒரு 4 காஞ்ச மிளகாய், தேவையான அளவு உப்பு, சீரகம், பெருஞ்சீரகம் ஒரு ஒரு டீஸ்பூன் போல் இதெல்லாத்தையும் ஆட் பண்ணி கொஞ்சம் நத்துரு புத்துன்னு அரைச்சிட்டு மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை குட்டி குட்டியாக சாப் பண்ணிவிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூளும் போட்டுக்கோங்க, உப்பு செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டைகளை என்ன பண்ணலாம், எடுத்து வச்சிடலாம். இது வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இட்லி தட்டில் வந்து வேக வைக்க போகிறோம். சரிங்களா? இட்லி பாத்திரத்தில் தட்டில் வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அந்த உருண்டைகளை வந்து ஒரு 2 ரெண்டாக வச்சுட்டோன்னா ஒரு 12 to 15 மினிட்ஸில் இது வெந்துடும். நான் ஒரே ஒரு உருண்டை மட்டும் எடுத்து தனியாக வச்சுக்கிறேன். அது என்ன பண்ணுறதுன்னு கடைசியில் சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அது வேகிற டைமில் தாளித்து விட்றலாம். எண்ணெய் காஞ்சதுமே அதில் கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு வெங்காயம் எடுத்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 5 பல் பூண்டு, ஒரு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணி அந்த கண்ணாடி பதத்துக்கு வரும் இல்லையா, அந்த அளவுக்கு நம்ம வதக்கணும். சரிங்களா? ரொம்பவும் பொன்னிறமெல்லாம் வதக்க வேண்டாம். அந்த அந்த ஸ்டேஜுக்கு வந்தாலே போதும், கண்ணாடி பதத்துக்கு. ஓகே, நம்ம வதக்கணும். வதக்குனதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜுக்கு வரணும். சரிங்களா? இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நான் ஒரு 2 மீடியம் சைஸ் அளவு தக்காளி வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையுமே இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த டைமில். இதையும் இப்போ என்ன பண்ணணும், நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அதாவது தக்காளி நல்லா வதங்கி வரணும். சரிங்களா? பாருங்கள், தக்காளி இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற இந்த மசாலா ஐட்டம்ஸ் தான் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 3 ஸ்பூன், ஒரு அரை ஸ்பூன் போல் தனி மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு. இந்த கிரேவிக்கு ஏற்ற உப்பு மட்டும் நான் இப்போதைக்கு சேர்த்துக்கிறேன். வேணும்னா நம்ம அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து மசாலா வந்து அந்த பச்சை வாசம் எல்லாமே போயிட்டு நல்லா வதங்கி வரணும், எண்ணெய் பிரிஞ்சு வரணும். ஓகேவா? நல்லா கிண்டி விட்டுட்டு பாருங்கள், இந்த டைம் வந்ததுமே நம்ம ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி கரைசல் எடுத்து வச்சுருக்கேன். அதையுமே இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம உருண்டைகளை சேர்க்கும் போது அது நிறைய தண்ணி உறிஞ்சும், அதுக்காக தான். அதனால் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு இந்த டைமில் நான் வந்து அந்த உருண்டையில் செக் பண்ணேன், அதுவும் வெந்துருச்சு. ஒரு 12 மினிட்ஸ் அடுப்பில் இருந்திருக்கோம், அவ்வளோதான். பாருங்கள், நான் எடுத்து பார்த்தேன், எல்லாமே எதுவுமே உதிரவே இல்லை, நல்லா வெந்துருச்சு. ஓகே, இப்போ இதை ஓரமாக வச்சுக்கலாம். குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இது உள்ளே போட போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு உருண்டை மட்டும் வேக வைக்காமல் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா தனியாக, அதை வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இது கூட நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா வந்து அந்த கடலைப்பருப்பு, அந்த அந்த காஞ்ச மிளகாய் அதோட ஃப்ளேவரெலாம் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லை, கொஞ்சம் குழம்பு வந்து திக்னஸ் ஆகும், அதுக்காக தான். ஓகே, இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதி வரட்டும். இது கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த பருப்பு உருண்டைகள் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? உருண்டை வந்து இது உள்ள போட்டதுமே உடஞ்சிருமோ, கொஞ்சம் வெந்துருச்சு அப்படிலாம் நீங்கள் பயப்பட வேண்டாம். இந்த உருண்டை உடையவே உடையாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்துட்டோம் இல்லையா, அதனால் மொத்தமாக அப்படியே போட்டுறாதீங்க, ஒரு 2 ரெண்டாக போடுங்க. நான் எல்லாத்தையும் மொத்தமாக அதாவது எல்லாத்தையும் போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, நான் இப்போ எல்லா உருண்டைகளுமே இது கூட சேர்த்துட்டேன். ஓகே, ரொம்ப கிண்டி விட்டுட்டே இருக்காதீங்க, சும்மா ஜென்டலாக நான் உங்களுக்கு காட்டணுமேன்றதுக்காக இப்படி கிண்டி விடுறேன். ஓகே, குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இப்போ எவ்வளோ தண்ணியாக இருக்குது, நமக்கு கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகே, பாருங்கள், எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி உருண்டையில் உப்பு, இதில் உப்பு எல்லாமே சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்கும். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னும் கொஞ்சம் வத்தட்டும், நமக்கு எண்ணெய் இன்னும் கொஞ்சம் நல்லா பிரிஞ்சு வரட்டும். ஓகே, இந்த டைம் வந்ததுமே எனக்கு இதுவே போதும். இதுக்கு மேலேனா குழம்பே இருக்காது, நமக்கு வெறும் கிரேவி தான் இருக்கும். நான் அதனால் கொத்தமல்லி தலையில் தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன், அவ்வளோதான். இப்போ நமக்கு சூப்பரான ஒரு பருப்பு உருண்டை குழம்பு ரெடி. கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு சைடிஷ்க்கு நமக்கு எதுவுமே வேண்டாம், இதில் இருக்கிற அந்த உருண்டைகளே போதும். அதுக்கப்புறம் நம்ம வேணும்னா வடகம் பொரிச்சிக்கலாம். அப்பளம், அது நான் வடகம் தான் பொரிச்சு வச்சுருக்கேன். கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அப்புறம் வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க, சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.